இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த டிஎன் செட் ஆப்பில் இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பெண்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் பேர் வரும். அதில் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருமே இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தணும். அது பயன்படுத்தினாதான் நம்ம அது ஓப்பன் ஆகும். அது வந்து எஸ்இடி ஆப் அப்படின்ற மாதிரி எஸ்இடி ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். அது இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை அது நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்எஸ்இடி ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு அந்த சிம்பிள் தெரியும் உங்களுக்கு பார்த்தோன்னே. அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க அந்த ஆப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டால் அங்கே தமிழ்நாடு அரசு வாய்மை வெல்லும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு கொடுத்த என்னுடைய யூசர் ஐடி அதுக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா இப்போ வாசிப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு பயிற்சி இப்போ கொடுக்க போகிறாங்க நமக்கு. அதுவும் நமக்கு கிளாஸ் டீச்சர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒவ்வொன்றும் அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ஸு ஏதாவது நம்ம போடுறதுனாலும் அதை ஸ்கீம்ஸு ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதில் வருது புக் இன்டென்ட்டு. அதை போய் கூட நீங்கள் ஒவ்வொருத்தராக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எஸ்ஸா நோவா சேவ் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட்டன் ஆகிடும். நோன்னு ஆகும். ஏதாவது நோ கொடுத்துருக்குமா? இல்லை, எல்லாத்துக்கும் எஸ் தான். அது வாங்கலை அப்படின்னா தான் நோ கொடுக்கணும். வாங்கியிருந்தால் எஸ் கொடுத்துருங்க. விக்னேஷ் வாங்கிட்டான். ஓகே, சேவ். ஆல்ரெடி விக்னேஷ் வாங்கலை. கொடுத்துருக்கு. இது மாதிரி பேக்கு ஜாமெட்ரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணால் தான் ஒவ்வொரு வகுப்பும் நீங்கள் இண்டிவிஜுவல் யூஸ் ஐடி போட்டோன்னே இதை வரும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேக்ஸ்னால் மேக்ஸு, அடுத்தது சோசியல் சயின்ஸு பசங்க வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியணும். சயின்ஸ்னால் சயின்ஸு, அடுத்தது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு எல்லாமே அதில் ஓப்பன் ஆகும். அடுத்து இன்டர்நெட் போயிட்டு நோட் புக்கு அதில் என்னென்ன நோட்டு ஃபஸ்ட் டேர்மில் இப்போ என்னென்ன இது ரெக்கார்ட் நோட்டு, கிராஃபு, ஜாமெட்ரி ஒன்று செலக்ட் பண்ணால் நேம் வரும். அதில் நம்ம எஸ்ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துடணும். இப்போ அதே மாதிரி இன்டென்ட் ஸ்கீம்ஸ் இதிலே பஸ் பாஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்டென்ட்டில் போயிட்டு அதே போல் நூன் மில்ஸ் யாராவது தான் நூன் மில்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு அதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது லைப்ரரி வந்து ஷஃப்லிங் பண்ணணும். ஷஃப்லிங் தான் பாருங்கள். அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ என்னுடைய ஒர்க் பார்த்தோன்னா நைன்த்து ஓப்பன் பண்ணது புக் இஷ்யூஸ் பாருங்கள். ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். பண்ணலை அப்படின்னா இப்போ இதில் செல்ஃப் கிரியேஷன் கேட்கும். இதில் நான் பண்ணதால் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ நான் என்னைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனா டச் பண்ணாலே தெரியும் பாருங்கள். 1/9 பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பண்ணனால தான் உங்களுக்கு பெண்டிங் காட்டும். நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வராத அளவுக்கு நம்ம அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஓப்பன் பண்ண கூட நீங்களே செஞ்சுக்கலாம். யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. அது நீங்கள் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நம்ம வேறு இதில் பாருங்கள். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே. இப்போ இந்த வாசிப்பு இயக்கம்ன்ற ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போகிறாங்க. டேர்ம் 1 அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்னென்ன யாருக்கு என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு பாருங்கள். இதெல்லாம் இருக்கிற லாங் ஆப்ஷனாக லாங்குவேஜ் கொடுங்க. நாட்டு அப்படியெல்லாம் கொடுங்க. உள்ளே இருக்கான நடை, ஓடு, பறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது சூஸ் பண்ணும்போது அதுக்கும் என்னென்ன புக்கு என்னென்ன இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் ஆப்ஷன் வந்துருக்குது நமக்கு. இதை நம்ம கூடுதலான ஒரு தகவல். அப்புறம் டெம்பரவரியாக பாருங்கள் எந்த டேட்டில் அப்டேட் ஆகிருக்குது, ஏன் ஆகலை. அந்த நம்ம ஜனவரி 24லேருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணலை. ஏன்னா இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. இப்போ தான் அது கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்தது இதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம சிறப்பாக நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.